சதாசிவ பிரம்மேந்திரர் அவரை பற்றி பேச போகிறோம். யார் சார் இந்த சதாசிவ பிரம்மேந்திரர்? பெரிய ஞானி. அந்த அதாவது அந்த டைமில் அவரை பார்த்தவங்களாம் கொடுத்து வச்சுருந்துருக்காங்கன்னு தான் அர்த்தம். இன்றைக்கும் இருக்கார். இன்றைக்கு வந்து அந்த சமாதி வடிவில் நெருவில் இருக்கார். இன்றைக்கும் பல பேர் அங்கே போய் தவம் செய்வதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அங்கே போய் உட்காந்துட்டு அந்த மரத்தை எல்லாம் இருக்கிறவர் ஒரு வில்ல மரத்துக்கு கீழே இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அந்த இடம் எங்கே இருக்குது? அது வந்து இப்போ இருக்கிற சமாதி கோயிலுங்கிறது வந்து நெரூருங்கிற இடத்துல இருக்குது. கரூர் பக்கத்தில் ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். அதுதான். அவருடைய அறிமுகம் உங்களுக்கு எப்படி கிடச்சிருந்தது சார்? சில வருடங்களுக்கு முன்பே அங்கே செல்வதற்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதனால் அங்கே போயிருக்கேன். அடுத்தது வந்து நிறைய பேர் அவர் பாடலே பாடின்னு இருக்காங்க. கர்நாடக இசை கலைஞர்கள்லாம் அவருடைய பாடல்களை வந்து மேடையில் பாடுவாங்க. ஆமாம், அதில் சில பாடல்கள் பாடல்களாக வந்திருக்கு. அப்படியா சார்? என்ன பாடல்கள் அது? தெலுங்கு படம் வந்து ஒரு படமர சந்தியாராகன்னு இருக்கு. அதில் வந்து பிபரே ராமரசம்னு ஒரு பாட்டு, அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது மாதிரி சங்கராபரணம் ஒரு படம் வந்தது இல்லையா, அதில் அந்த ஒரு பையன் சின்ன பையன் போடுவான் மானச சஞ்சாரேன்னு. ஸோ அதெல்லாம் அவர் பண்ணது தான். அதே மாதிரி அதனால் எம் எஸ் சுப்புலட்சுமி புருஹி முகுந்தேகின்னு ஒரு படத்தில் பாடியிருப்பாங்க. இது மாதிரி நிறைய பாடல்கள். அது மாதிரி பஜரை கோபாலன் மாதிரிலாம் நிறைய பாடல்கள் இந்த கர்நாடக இசை அவங்கெல்லாம் கலைஞர்கள்லாம் பாடுவாங்க மேடம் மேலே. ரொம்ப பிரசித்தம் அவர் பாடல்கள்லாம். பெரிய ஞானி. இவருடைய ஜீவசமாதிக்கு எவ்வளோ நாள், எத்தனை வாட்டி போயிட்டு வந்தீங்க சார்? அங்கே உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது, அதில் சந்தேகமே கிடையாது. அதாவது அந்த இதில் ஈடுபாட்டோடு போகும்போது அது கிடைக்கும். நம்ம அதுதான் அங்கிறது அந்த ஈடுபாடு ரொம்ப முக்கியம். அவர் வாழ்க்கை வரலாறுங்கிறது ரொம்ப சுவையானது. அதாவது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மனிதர், ஒரு ஞானி தான், மனிதர்கள் ஞானி, இருந்தாலும் ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர். அவருக்கு இறை பணியும் அவர்கிட்ட இருந்திருக்கு, எழுத்து பணியும் இருக்கு. இந்த மாதிரி கீர்த்தனைகள் பாடல்களும் எழுதியிருக்கார். அவர் பன்முகத்தன்மைங்கிறது அதிலேயே தெரியும். பெரிய ஞானி.